ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. மூஞ்சில் அவ்வளோ பயம், மரண பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் பார்வதி. கமருதி வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் ஒரு வேலை செஞ்சார். சின்ன வேலை தான், பட் இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி கமருதின்னு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி அம்மா, அந்த பக்கம் வந்து திவ்யா, 4 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. போத்தன் என்னென்னா சொன்னார், அரோராவை நம்ப வேண்டான்னு சொன்னார். அதே மாதிரி ஃபைனல்ஸுக்கு நம்ம 3 பேர் ஒருத்தன்னு சொன்னாப்புல, நீ நான் வினோத் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் அரோரா இது வரைக்கும் என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணாங்க, நம்மளை வச்சு தான் வந்திருக்காங்க இவ்வளோ தூரம், எல்லா விஷயத்தையும் எடுத்து டப்பால் டிப்பின்னு போட்டு உடச்சிட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வினோத் கூட சொல்லியிருப்பார் விஜய் பார்வதியோட விஷயங்கள் என்னென்னா, இப்போ வந்து சொந்தக்காரங்க வந்துட்டு நாளைக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க வச்சுங்களேன், நாளைக்கு அந்த காருக்கு 10 ரூபா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னால் போட மாட்டாங்க. அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி அவளோட காலில் நின்று 30 லட்ச ரூபா கார் வாங்கி சொத்து வாங்கி இவ்வளோ தூரம் நிற்கிறானா, அதுதான்மா கெத்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பார்வதி பற்றி பேசியிருப்பார். இப்படி பேசிட்டு எல்லாம் போனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, பேசிட்டே இருக்கும்போது இங்கே லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக ஒதுங்கிடுச்சு போல இருக்குது. இவர் வழக்கமாக என்ன பண்ணுவார், அப்போ போய் தொடைப்பார்ல, பதறாங்க. யார்? விஜய் பார்வதி. அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே கேட்டிங்கன்னா, பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது தெரியல, மென்று முழுங்குறாங்க. அப்படியே பண்ணுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்படி பண்ணுறாங்க, கண்ணாடி போய் பார்க்குறாங்க, இப்படி நெளிகிறாங்க. அந்த ஏதோ டங்கு ஸ்வெட் இது ரொமான்டிக் லுக் விடுமான்னு சொல்லிட்டு இந்த மாரி 2ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த படத்தை வந்து அந்த ஹீரோயின் வந்துட்டு எங்கே ரொமான்டிக் லுக் விடு அப்படின்னும் போது அப்படி ஒரு மாதிரி நடந்து வருவாங்க. அந்த மாதிரி இருக்க அவங்க பண்ண ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. பண்ணிவிட்டு இப்போ கையை இப்படி காமிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாடா, ஏன்டா நீ வேற அப்படின்னு. இப்போ அவங்க அம்மா நேரம் வந்துட்டு ஆக்சுவலாக இது நேற்று நடந்த விஷயங்கள் இன்றைக்கி லைவில் பார்த்துருந்தாங்க. அடி பாவி, நான் பக்கத்தில் இருக்கும்போது இது நடந்துச்சா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் செம்ம அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுற விஷயங்களை அடுத்தலாம் நம்மளே பார்க்குறோம். செம்ம இல்லை அதெல்லாம் அது ஒரு தனி இது தான். அவங்க அம்மா கிடைச்சது உண்மையிலே பெரிய விஷயம். அதனால தான் காலையில் வந்துட்டு ஆதரோட குடும்பத்துக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க அண்ணாக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் உருக்கமாக இதுவாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான விஷயம். அவங்களுக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்குலாம் ஆசை தான், ஆனால் அதுக்கு ஒரு தனி திறமை வேணும், எல்லாம் வேணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு. ரைட், நம்மளுக்குலாம் ஒரு காலம் வருமானு தெரியல. ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஜோடி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் விஜய் போகிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. கமருதின் ஒரு பக்கம் தெளிவாகவும் இருக்கார். ஆனால் அரோரா வந்து அப்பப்போ வந்து ஒரு பாலை போட்டுட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட தான் நார்மலாக பேசினார். என்ன சொன்னார்னா, எங்கள் அக்கா சொன்னாங்க உங்ககிட்ட நான் நிறைய சண்டை போடக்கூடாதுன்னு, சாரின்னு சொல்லிட்டு அக் பண்ணுறாரு. இந்த அம்மா வாலண்டியர் வந்துட்டு என்ன அக் பண்ண மாட்டிங்களா, எனக்குலாம் சாரி சொல்ல மாட்டிங்களா, இப்படி அதாவது இவன் விட்டாலும் இவன் விட மாட்டான் போல இருக்குன்ற ஒரு டைலாக் வரும்போது அந்த மாதிரி இருக்குது அவங்களோட விஷயங்கள். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.